இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கு இனியவர்களே, நம்முடைய பதிவுகளை பார்த்துவிட்டு பலர் வியந்து போய் நம்மோடு தொடர்பு கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். ஆர்வமாக பல்வேறு விஷயங்கள் பற்றி விவாதிக்கிறார்கள். இவைகளெல்லாம் சமுதாயத்திலே ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பதிவுகளை பொறுத்த வரைக்கும் தனிமனித உயர்வு, சமுதாயத்தினுடைய மேன்மை, மனித குலத்தினுடைய வளர்ச்சிக்காக மனித சமுதாயம் பயணிக்க வேண்டும், அதற்கான வழிகாட்டுதலை தர வேண்டும் என்கிற இறை செய்தியை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியிலும் பல விஷயங்கள் தடை கற்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த தடைகளை எல்லாம் தகர்த்துவிட்டு மனித சமுதாயம் ஆக்கபூர்வமாக முன்னேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்தில், இந்த உலகத்தில் உண்மைகள் எல்லாம் ஒதுங்கி நிற்க போலிகள் கோலோச்சக்கூடிய நிலைமைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இது இந்த சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் பெரும் தீங்காக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போலிகள்தான் கோலோச்சக்கூடிய நிலைமை சமுதாயத்திற்கு உகந்ததல்ல. இன்றைக்கு மனித சமுதாயத்திலேயே உண்மை என்றால் என்ன, போலி என்றால் என்ன, எது உண்மையானது எது போலியானது என்பதை கூட அறிந்து கொள்வது சவாலான விஷயமாக இருக்கிறது. உண்மையிலேயே உண்மையாக இருப்பது உண்மை, உண்மையிலேயே உண்மையாக இருப்பது போல் உண்மையாக இருப்பது போலி. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு மனிதர்கள் செயலாற்றுவது என்பது இன்றைக்கு சவாலான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு போலிகள் தான் படோடாபமாக பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். மின்னுவதெல்லாம் தங்கம் என்று எண்ணுகிற மனிதர்கள்தான் சமுதாயத்திலே நிரம்ப இருக்கிறார்கள். இது உண்மையானதா போலியானதா என்று உரசி பார்க்கக்கூடிய செயலை செய்கிற மனிதர்கள் அருகிக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி அக்கறை இல்லாமல், ஆர்வமில்லாமல், அவரவர்களினுடைய வாழ்க்கையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களினுடைய செயல்பாடுகள் போலிகளுக்கு வசதியாக போய்விடுகிறது. இதை மனித சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு போலிகள் தான் சமுதாயத்தில் நிரம்ப இருக்கிறது. போலி உணவுகள், போலி பொருட்கள், போலி மருந்துகள், போலி மருத்துவர்கள், போலி அதிகாரிகள், போலி நிருபர்கள், போலி பத்திரிகைகள், போலி ஊடகங்கள், போலி அரசியல்வாதிகள், போலி அரசாங்கங்கள், போலி சாமியார்கள், போலி ஆன்மீகவாதிகள், போலி கடவுள்கள் என்று கூட சமுதாயத்திலே போலிகள் நிறைந்த உலகமாக இந்த உலகம் போலிகளால் போலி உலகத்தை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி மனித சமுதாயம் சிந்தித்து பார்த்து செயலாற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உண்மையானவர்கள் உண்மைகள் எல்லாம் ஒதுங்கி நிற்க போலிகள் கோலோச்சக்கூடிய நிலைமை
இந்த சமுதாயத்தினுடைய சீரழிவினுடைய அடித்தளமாக இருக்கிறது. இதை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மனித சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த போலிகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு, இந்த போலிகளை எல்லாம் புறக்கணித்து, உண்மைகளுக்காக உரக்க குரல் கொடுக்கக்கூடிய மனித மனங்கள் பெருகுகிற பொழுதுதான், உண்மைகள் உயர்ந்து நிற்கின்ற பொழுதுதான் இந்த உலகம் உன்னதத்தை நோக்கி பயணிக்க முடியும். இந்த உலகத்தில் உண்மைகள் நிறைந்திருந்தாலும் உண்மைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு போலிகள் கோலச்சுகிற நிலைமை நீடித்துக் கொண்டிருப்பது, பெருகிக் கொண்டிருப்பது கவலையளிக்கக்கூடிய விஷயம் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் மனித சமுதாயமும் புரிந்து கொண்டு உண்மைகளை நாடி, உண்மைகளை தேடி, உண்மைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையை இந்த மனித சமுதாயத்திலே உருவாக்க வேண்டும். இந்த உலகம் தர்மத்திற்கானது. மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. அந்த தர்மத்திற்கான வாழ்க்கையை, தர்மத்திற்கான செயல்பாட்டை, அறம் சார்ந்த வாழ்க்கையை அனைத்து மனிதர்களும் கடைபிடிக்கிற பொழுதுதான் மனிதர்கள் ஞானமடைந்தவர்களாக மலர்கிறார்கள். மனிதர்கள் இறைநிலை எய்தக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். இந்த நிலையை எட்டுவதற்கு எல்லா மனிதர்களும் முயற்சிக்க வேண்டும். தர்மத்திற்காக வாழ வேண்டும். தர்மத்தோடு வாழ வேண்டும். இந்த உலகம் தர்மம் நிறைந்ததாக, தர்மத்திற்காக மலர்கின்ற உலகமாக உயர்கின்ற பொழுது இந்த உலகம் உன்னதமாக மலர்ச்சியடையும். அந்த மலர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். இதற்கான ஆற்றலை பிரபஞ்ச பேராற்றல் அனைவருக்கும் வழங்கட்டும். பரிபூரண நல்லாசிகள்.